Watch 4 Classic LTE 46mm. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்தாக என்னோட பிரைமரி ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சேலில் உங்களுக்கு வந்து பார்த்து ப்ரைஸ் ட்ராப் கூட ஆயிருக்கு. ப்ரைஸ் ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9000 டீல் ப்ரைஸ். HDFC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 900 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ ஃபைனல் ப்ரைஸாக உங்களுக்கு வந்து பார்த்து 8100 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். அமேசானில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9500 டீல் ப்ரைஸ். உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் வந்து இருக்கு 949. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8549 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்க முடியும். நான் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 7700 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த சேலில் நமக்கு வந்து ஸ்டார்டிங் டேல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7200 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே வந்து 8000 மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 8100 அந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தா வாங்கிக்க முடியும். பட் இந்த ப்ரைஸே நம்ம ஸ்டேபிளாக இல்லை, அப்போ மாறிட்டே வந்து இருக்கு. ஸோ நீங்கள் 8000 வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கில்லர் டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் 2 மந்த் யூசேஜ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து இருக்கு. தென் வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. ஸோ வேற எதுவும் பாக்ஸ்ல இல்லை. டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் நல்ல ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு வாட்ச் 5 வந்துருச்சு, வாட்ச் 6 வந்துருச்சு, வாட்ச் 7 கூட வந்துருச்சு. பட் வாட்ச் 4 கிளாசிக் LTE நமக்கு வந்து இன்னும் கூட ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு. ஸோ ஸ்ட்ராப்போட குவாலிட்டி நல்லா இருக்கு. இங்கே ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 20mm ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த ஸ்ட்ராப் போயிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டியான ஸ்ட்ராப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசானில். அதை கூட நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராப் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த கிளாசிக் LTEல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ரொட்டேட்டிங் பெசல்ஸ் தான். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்க்கு இன்னொரு சூப்பரான லுக் வந்து கொடுக்குது. ஓகே, IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நம்ம வெயிட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.4 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 450x450 பிக்சல். ஸோ உங்க டாப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 monthsல வியர் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய டைம் வந்து பார்த்தா கதவுல எடுத்திருக்கேன், செவுத்துல போகும்போது ஜஸ்ட் அப்படி உரசி இருக்கிறது. ஸோ இன்னும் நிறைய டைம் ஆயிருக்கு. பட் எதுவுமே நமக்கு வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணல. Gorilla Glassோட ப்ரொடக்ஷன் இங்கே நல்லாவே இருக்கு. சாம்சங் டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ நம்ம கலர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல நம்ம டேரக்ட் சன்லைட்ல கூட ரொம்ப நல்லா விசிபிளா வந்து இருக்கு. ஓகே, பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ரைட் சைடுல உங்களுக்கு வந்து 2 பட்டன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பட்டன். மைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பட்டன் கீழே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடுல உங்களுக்கு சென்சார் வந்து இருக்கு. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் தேவையான எல்லா சென்சாரும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மோஸ்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நமக்கு வந்து காலிங் ஃபீச்சர் வந்து இருக்குது. நம்ம டிவைஸ் வந்து எடுக்க தேவையே கிடையாது. இதுலேயே நமக்கு வந்து டயல் பண்ணி கால் பேசிக்கலாம். கால் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ப்ளூடூத்தோட ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos W920 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 GB RAM வந்து இருக்குது. 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து சாம்சங் வியரபிள் ஆப் வந்து இருக்குது. அதுக்குள்ளே போய் ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சாங் இம்போர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இதில் இருக்க சாங்கே நம்ம ப்ளூடூத்ல வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு வந்து LTE வெர்ஷன், நமக்கு eSIM சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ளூடூத் 5.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் வந்து இருக்கு. NFC வந்து இருக்கு. இன்பில்ட் GPS வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் GPS இருக்கா நம்ம வாக்கிங், ரன்னிங், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அந்த அக்யூரசி வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ரியல் வேர்ல்டில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுலேயே நமக்கு வந்து நிறைய ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் ஃபேஸஸ்ன்னு இருக்கும். இது செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ இன்ஸ்டாலான கிளாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சூஸ் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். இது செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டேப் பண்ணால் மட்டும் போதும். அந்த கிளாக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். இந்த கிளாக்கை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட கலர் வந்து மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸு, அந்த முள் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டோட கலரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஜஸ்ட் பேக் வந்தீங்க அப்படின்னா டிசைன் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் வேணும் அப்படின்னா சாம்சங்கோட வியரபிள் ஆப் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் எடுத்து வாட்ச் ஃபேஸஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நிறைய ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பாருங்கள்
ஜஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் வாட்சஸ் ஃப்ரம் கூகுள் பே அப்படின்னு இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஸ்மார்ட் வாட்ச். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கிளாக் உங்களுக்கு எதாவது பிடிச்சா கூட நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாக்லேயே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன் வந்து பாருங்கள் பிக்சலோட வாட்ச் ஃபேஸஸ். ஸோ இது நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வாட்ச் ஃபேஸஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ ஆக்டிவ் டைம், எவ்வளோ கலரிஸ், எவ்வளோ பேன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதில் கீழே ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கிராஃப் எல்லாமே வந்து காட்டும். இதில் நமக்கு வந்து இப்போ இன்னைக்கான டேட்டா தான் வந்து காட்டும். ஸோ நீங்கள் மற்ற டேட்டாலாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட இன்னும் 2 ஆப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஹெல்த் ஆப்பில் நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். இதான் நமக்கு சாம்சங்கோட ஹெல்த் ஆப். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து 5995 ஸ்டெப் வந்து வச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ கலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இதுக்கு இன்றைக்கான டேட்டா. ஸோ இது நேற்று. ஓகே, இது வந்து 24, இது வந்து 23. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கவுண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், அதுக்கப்புறம் வந்து பைக், இந்த மாதிரி மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வாக்கிங் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அதாவது நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாஸ் வந்து ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம எப்போ நடந்து போகிறோமோ அதுவும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நம்ம நின்றோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிரும். ஓகே, இப்போ மேலே வந்து பாருங்கள் ஆட்டோ பாஸ்ட் அப்படின்னு வருது. திரும்பி நம்ம எப்போ நடந்து போகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். நமக்கு உடனே வந்து சிங்க் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிவைஸ் வந்து கையில் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இங்கேயே நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராக் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது சாங் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூரேஷன்ஸ், டிஸ்டன்ஸ், ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ நீங்கள் என்ன காட்டணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு பதில் என்ன காட்டணும், டைம் காட்டணுமா, கேலரிஸ் காட்டணுமா, ஹார்ட் ரேட் காட்டணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வேணுன்றதை வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணோம். நீங்கள் வாக்கிங் வந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் அப்படின்னு வந்து காட்டும். அது எப்படி காட்டுதுன்னு வந்து பாருங்கள். 1 kilometer completed. Duration 11 minutes 38 seconds. 1,326 steps. Heart rate 114 beats per minute. நம்ம 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து வரும். ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் அவுட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெஷ்யூம் ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் டீட்டெயில் வந்து காட்டும், எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கும், அதுக்கான டீட்டெயில் எல்லாமே காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ ஸ்டெப் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் லெவல் பார்க்குறது, ஸ்லீப் டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப் நடந்தோன்னு வந்து காட்டும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து மெஷர் பண்ணுறது. ஓகே, நம்ம ஹார்ட் பீட் வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீப் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் வந்து வேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலையில் பார்க்கும்போது டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ நான் வந்து 6 hours 42 minutes வந்து ஸ்லீப் தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 68 ஸ்கோர் வந்து இருக்குது. உள்ள கிளிக் பண்ணோம் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். ஆக்சுவல் ஸ்லீப் டைம், அதுக்கப்புறம் ஸ்லீப் ஸ்கோர் வந்து காட்டுது. தென் லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப் எல்லாமே காட்டும். அந்த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஹார்ட் பீட். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்லீப் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் கீழே இருக்கிற மெஷர் பட்டன் டேப் பண்ணுவோம். மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் வெயிட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த விரல் வந்து 2 வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த விரல் நம்ம டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு வந்து பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு வந்து காட்டும். ஓகே, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெதர் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேலண்டர் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் இசிஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஜஸ்ட் அந்த மிஷின் மாதிரி இருக்கணும், அது வந்து கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இது இசிஜி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் ரெக்கார்ட் கொடுப்போம். ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் வந்து வைப்போம். இசிஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி ரிப்போர்ட் நமக்கு வந்து மொபைலுக்கு வந்து வந்துடும். டன் கொடுத்துடலாம். ஓகே,
வாட்சில் வந்து பார்த்து இசிஜி வந்து பார்த்துருந்தோம். அதை ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் அதோட டேட்டா நமக்கு வந்து பார்த்து டிவைஸ்க்கு வந்துடும். இங்கே வந்து பாருங்கள். இதுக்கு நமக்கு வந்து பார்த்து சாம்சங் இன்னொரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்து சாம்சங்கோட ஹெல்த் ஆப். மொத்தமாக இந்த வாட்ச் நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று நமக்கு வந்து பார்த்து சாம்சங்கோட வியரபிள் ஆப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஹெல்த் ஆப், இன்னொன்று வந்து சாம்சங்கோட ஹெல்த் மானிட்டர் ஆப். ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி வந்து பாருங்கள். டேட் வந்து பார்த்து 26 செப்டம்பர் 2024. இப்போ நம்ம எடுத்த ரிப்போர்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரிப்போர்ட். இந்த பிடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி வந்து ரெக்கார்ட் ஆகும். இசிஜிக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணி ஒரு விஜிட் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எது வேணுமோ. ஸ்கிரீன் ரைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்கட் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். இப்போ நமக்கு வந்து 9 அப்டேட் அவைலபிள் வந்து காட்டுது. ஸோ இந்த வாட்சில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸோட நமக்கு அப்டேட் வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம அப்டேட் ஆகும் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெட்வொர்க் டேட்டா எங்கிருந்து எடுத்துக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மொபைலோட டேட்டாவே நமக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வந்து அப்டேட் இருக்குன்னு வந்து காட்டுது. ஜஸ்ட் நம்ம அப்டேட் ஆகும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்ஸும் நமக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஃபோனில் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன், தென் ஃபோனில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, நம்ம ஃபோனில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ எல்லாமே வந்து வரும். தென் லாஸ்ட்டில் நமக்கு வந்து கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஹோம் ஸ்க்ரீன் கீழே வந்து பாருங்கள் டவுன்லோட் பட்டன் வந்து காட்டுது. ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் எதுக்கு காட்டுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ரீசெண்டாக என்னென்ன போயிட்டு இருக்காது கூட நமக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானில் வந்து காட்டும். இதே நீங்கள் வந்து பார்த்து சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா மியூசிக்கோட ஐக்கான் வந்து காட்டும். ஸோ அப்போ நமக்கு வந்து மியூசிக் டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் மோட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒர்க் அவுட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒர்க் அவுட் மோட் வந்து போயிருச்சு. நான் ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஒர்க் அவுட் மோட் வந்து காட்டுது கீழே. இதை செலக்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தா ஒர்க் அவுட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நமக்கு வந்து கால் கனெக்ட்டில் இருக்கும்போது மியூசிக் கனெக்ட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே நம்ம கீழே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்க்ரீன் வந்து காட்டும். ஸோ நம்ம டிவைஸில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டும். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1UI 5.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம் வெர்ஷன் நமக்கு வந்து 13, VROS நமக்கு வந்து 4.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு நமக்கு வந்து இன்னும் 1 இயர்க்கான அப்டேட் வந்து இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிங்க்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டயலர் ஆப் வந்து இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து மெசேஜ் ஆப் வந்து இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்து ரீசெண்ட் ஆப் பட்டன் இது. ஸோ இப்போ நமக்கு வந்து டயலர் ஆப் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டயலர் ஆப் வந்து வரும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டயல் பேட் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் ஆப் வந்து இருக்குது. ஃபோனில் என்னென்ன கான்டாக்ட் வச்சுருக்கோமோ அந்த எல்லா கான்டாக்ட் இதில் வந்து காட்டும். நம்ம டேரெக்டாக இங்கிருந்தே கால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 198க்கு வந்து கால் பண்ணி பார்ப்போம். கால் கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்து டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து போயிடும். ஜஸ்ட் இங்கே கட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட் ஆயிரும். ஓகே, இதில் நமக்கு வந்து இப்போ இசிம் சப்போர்ட் வந்து இருக்குது. இசிம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாம்சங்கோட வியரபிள் ஆப்பில் போய் மொபைல் பிளான்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா வாட்ச் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் பிளான்ஸ். ஓகே, நீங்கள் புதுசாக செட்டப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ செட்டப் மொபைல் பிளான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்து ஈஸி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஸ்மார்ட் வாட்சில் வந்துட்டு நீங்கள் சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதே நீங்கள் மற்ற டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, பட் ஏர்டெல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இசிம் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற இந்த 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசிம் வந்து யூஸ் பண்ணல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசிம் தேவைப்படல. நான் ப்ளூடூத்தில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இசிம் வந்து செட்டப் பண்ணிக்க முடியும். இந்த கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது உங்கள் கால் இருந்துச்சு அப்படின்னா 2 இடத்துலையும் கால் வரும். மொபைல்லையும் கால் வரும், வாட்ச்லேயும் கால் வரும். நீங்கள் எதில் அட்டன் பண்ணுறீங்களோ அதில் வந்து பேசிக்கலாம். ஸோ நீங்கள் வாட்சில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வாட்சில் பேசிக்கலாம். மொபைல் அட்டன் பண்ணிங்கன்னா மொபைலில் பேசிக்கலாம். நீங்கள் மொபைலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வாட்சுக்கும் பேசிக்க முடியும். வாட்சில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் மொபைலுக்கு பேசிக்க முடியும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ப்ளூடூத் ரேஞ்ச் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த சாம்சங் வியரபிள் ஆப்பில் நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணும்போது நிறைய வாட்ச் ஃபேஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கலாம். செகண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்க்ரீன். ஸோ உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வந்து லுக் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நமக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட பிளேஸ்மெண்ட் மாற்றலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் இந்த அலைன் பண்ணிட்டோம். ஓகே, ஏதாவது ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும்.
இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனோட லேஅவுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் நமக்கு வந்து இப்போ டைல்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஜிட் மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சில் உங்களுக்கு மேலே இருந்து இழுத்துட்டா வரும். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும், அது எதை ஆட் பண்ணும் அப்படின்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் வாட்ச்லேயே வரணும்னா ஆப் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆல்னு வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வர எல்லா நோட்டிஃபிகேஷன் அதுலேயே வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் டிஸ்பிளே அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் வாட்ச்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மேலே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஆட்டோ சிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் டிவைஸில் கேமராவில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகி உங்கள் வாட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் ஆட் இமேஜ்னு இருக்குது. ஆட் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோனோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சுக்கு வந்து அனுப்பிக்க முடியும். லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஸ்டால் இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து காட்டும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து லேட்டஸ்டான வருஷம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து கேமரா இருக்குது. நான் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்மார்ட் வாட்சில் வந்து கேமரா ஓப்பன் ஆயிருச்சு. ஸ்மார்ட் வாட்சில் நம்ம கேமரா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோன் என்ன கேமரா காட்டுறோமோ அது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த ரொட்டேட்டிங் பெசல் வச்சு உங்களுக்கு வந்து ஜூம் பண்ண வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு தென் டேப் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ வந்து பாருங்கள், நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. நம்ம சாம்சங் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படி இன்னும் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குயிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2-3 ஆப்ஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். ஒன்று கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. வாட்ஸ் த டைம் நவ்? It's 11:18 a.m. வாட்ஸ் த வெதர் நவ்? Currently in Jagannath Slopes RF it's 31 degrees and cloudy. Set alarm today 5 p.m. 5 p.m. Run a timer for 5 minutes. 5 minutes. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வெப்பில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். அது நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூடியூப் வந்து நம்மளால் டேரெக்டாக வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியாது. பட் நம்ம சாம்சங்கோட ப்ரௌசர் வந்து இருக்குது. சாம்சங்கோட ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் வேணால் வீடியோ வந்து பார்த்துக்கலாமே தவிர யூடியூப்னு தனியாக வந்து ஆப் வந்து கிடையாது. பட் யூடியூபோட மியூசிக் ஆப் வந்து இருக்குது. NFC சப்போர்ட் வந்து இருக்குது. சாம்சங் பே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் சாம்சங்கோட பே வந்து நான் யூஸ் பண்ணல. நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் எவ்வளோ தான். இன்னும் உங்களுக்கு ஆப்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 361 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து இப்போ ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ் ஏதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ அதை கூட யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கிட்ட வந்து சாம்சங் S21 FE வந்து இருக்குது. அதில் ஒயர்லெஸ் சார்ஜ் யூஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸ்மார்ட் வாட்சில் மோஸ்ட்டாக எல்லாருமே குறை சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃபே கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு. காலையில் வந்து 1 ஹவருக்கான ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் 8லேருந்து 6 வரைக்கும் வந்து ஜென்ரலான டாஸ்க் மட்டும் தான் பண்ணுவேன். அப்போ டைம் பார்க்குறது, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறது, டைமர் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஈவினிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ஒரு ஹாஃப் டே கிட்ட வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் தான் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் 0 to 100 ஆகிறதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆகும். நான் வாங்கும்போது கூட பேட்டரி லைஃப் பற்றி நான் யோசிச்சு தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் நான் வந்து ஒரு டிவைஸ் ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இதே சார்ஜ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் 2 months யூஸ் பண்ணதில்ல. ஓகே, ஃபைனலாக இதை வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8000லேருந்து 8500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கிடச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டீல் தான் அது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பரான ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸ் அதுலேயும் வந்து இருக்கும். அதில் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பட் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இங்கே நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதான் நமக்கு இந்த வாட்சோட ஹைலைட்டு. ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி தான் 8000லேருந்து 8500 ப்ரைஸ்க்குள்ள கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இதில் நீங்கள் யாராவது ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.